ஸ்பைடிஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். ஸோ இதுவுமே நம்ம ஆஸ் யூஷுவலாக எப்பவும் பார்க்குற ஒரு ஷாப் தான். இந்த ஷாப்பில் நமக்கு ஃபீச்சர்ஸ் மொபைல் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக வந்துட்டு இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபீச்சர் மொபைல் இருக்குது, அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது தேவைனாலும் நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இங்கே கிடைக்கிற ஃபீச்சர் மொபைலை நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு சரி பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சரி பண்ணுற கண்டிஷன்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் ஒரு சிலது ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஸ்பேருக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபீச்சர்ஸ் மொபைலுக்காக வரீங்கன்னா இந்த ஷாப்பை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஃபர்னிச்சர்ஸில் சோஃபா கூட பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. ஸோ எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ், டிசைன்ஸ், மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ்க்காகவுமே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய சீலிங் ஃபேன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாரும் பிஎல்டிசி ஃபேன்ஸ்க்கு மாறதுனால ஸோ இந்த ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லாவரம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. எல்லா டைப்பான ஸ்பீக்கர்ஸுமே வந்துட்டு அவைலபிளா வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க ஸ்பீக்கர்ஸ் வேணும்னாலும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்ல எல்லாம் யூஸ் பண்ற இந்த மீடியா பிளேயர் தான். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த சோஃபா வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் சேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளா இருந்தது. ஸோ கலர் ரொம்ப வைப்ரண்டா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா ஏவி ஒயர், அது ஆடியோ வீடியோ ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஒயர்ஸ்லாம் உங்களுக்கு செட்டோ பாக்ஸ்க்கு போறதுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் நீங்க வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்லேயே வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருந்தது. இந்த ஒட்டகம் பொம்மை பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ்லயே வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 4 பொம்மை வந்துட்டு இங்க வச்சிருந்தாங்க. இன்னொரு ஷாப்ல பார்த்தோம்னா இந்த ஹைஃபையான மியூசிக் சிஸ்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே நீட் அண்ட் கிளீனா பக்காவா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நல்ல கண்டிஷன் தான் நினைக்கிறேன். ஸோ நீங்க வாங்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லேப்டாப்ஸ் வந்துட்டு புக்கு மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ நீங்க ஈஸியா புக்கை வாங்குற மாதிரி லேப்டாப்பை வாங்கிட்டு போயிடலாம் இந்த பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல. ஸோ நீங்க லேப்டாப் ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தீங்கனாலும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. லேப்டாப் மட்டும் கிடையாது, ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல இந்த ஹார்ட் டிஸ்க்குமே வந்துட்டு நிறைய அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா C8ஓட 1 TB ஹார்ட் டிஸ்க் தான். அண்ட் தென் இது பார்த்தோம்னா நமக்கு இந்த எல்பிஜி கேஸ் இஷ்யூனால பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர்ஸ்லேயே நமக்கு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ஸ்லாம் அவைலபிளா இல்லை. பட் நமக்கு பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம ஏசிக்கு யூஸ் பண்ற ஸ்டெபிளைசர்ஸ் கூட பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. ஸோ பாக்குறது கொஞ்சம் புதுசா நல்ல கண்டிஷன்ல தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா டோஷிபாவோட லேப்டாப். ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா பெருசும் இருக்கு, அண்ட் தென் பாத்தீங்கன்னா சின்னதுமே இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வெளியில பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பட் உள்ள எப்படி தெரியும். இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு நல்லா பெருசா 2 டவர் ஸ்பீக்கர்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் பிரிண்டர் வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தோம்னா நமக்கு கிச்சன் ஐட்டம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவன், அண்ட் தென் பாத்தீங்கன்னா மிக்சர், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கிச்சன்ல யூஸ் பண்ணக்கூடிய கேஜெட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா பிரதர்ன்ற பிராண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன்ல ஒரு பிரிண்டிங் மிஷின் வந்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, பட் ஒர்க்கிங்கான்னு தெரியல. நீங்க வாங்குற மாதிரி இருந்தா எப்பவும் சொல்ற மாதிரி தான் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி டவர் ஏர் கூலருமே பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்ல பல்லாவரத்துல அதிகமாவே அவைலபிளா இருக்கு. ஸோ வரது சம்மர் சீசன், உங்களுக்கு யாருக்காச்சும் நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் தென் எகெயின் பாத்தீங்கன்னா இன்னொரு பிரிண்டர் தான் இது. இதோட பிராண்ட் எனக்கு தெரியல, பட் இங்க சைட்ல பாத்தீங்கன்னா பேஜ் ப்ரோன்னு போட்டிருக்கு. ஒருவேளை அதுதான் பிராண்டான்னு எனக்கு தெரியல. உங்க யாருக்கா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பாக்குற அந்த மிக்சி ஷாப் தான். ஸோ இங்க எல்லா பிராண்ட்ஸோட மிக்சியுமே அவைலபிளா இருக்கும். வித் ஒர்க்கிங் கண்டிஷனோட நீங்க செக் பண்ணியுமே வாங்கிக்கலாம். ஸோ எது எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ்லேயே கிடைச்சிரும். இதை தவிர்த்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்ஸ்மே பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கண்டிஷன்லேயே பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. வித் சிங்கிள் அண்ட் தென் டபுள், ட்ரிபிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட இதுல அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் சைக்கிள் கூட பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புள்ஸுமே டிரைவ் பண்ற மாதிரி அவைலபிளாவே வச்சிருக்காங்க. ஸோ எல்லா சைசஸ்லயுமே வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டிசைன்ஸ், ப்ரைசஸ் கூட பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்க முடியும். இந்த மினி கார் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா ஒயிட்டா லுக்கா கொஞ்சம் அட்ராக்டிவாவே இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க ஓட்டுறதுக்காக யூஸ் பண்றது. பட் ஆனால் உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒயரிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இருந்தது. ஸோ சார்ஜிங் ஒயர் நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஆகுமா தெரியல. பட் ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. சீட்லாம் கூட பார்த்தீங்கன்னா பிஞ்சு போய் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ அவுட்டர் அப்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. இன்னர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கு. க்ளீன் பண்ணி வேணா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிம்பிள் செட்டு தான். ஸோ பேட்டரியோட அப்படியே வச்சிருக்காங்க. நம்ம கேமராக்காக யூஸ் பண்ணுற ஒரு கிம்பிள். பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ஹெவியாக இருக்கு. வித் அதை வைக்கிறதுக்கான ஒரு பாட்ஸ்லாம் போட்டு பக்காவாக வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கேமராக்காக கிம்பிள் ஏதாவது வாங்குறீங்க, அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா எப்படி இருக்குன்னு ஒர்க் பண்ணுதான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. பிலிப்ஸ் பிராண்டோட ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் இருக்கு. வித் சப்வூஃபரோட பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
இது பார்த்தீங்கன்னா JBL ஸ்பீக்கரோட டிரைவர் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஸ்பீக்கர் செட்டு கிடையாது. உங்களுக்கு வேணும்னா யூஸ். அண்ட் தென் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் மிஷின் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா QCராங்கிற பிராண்டு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்க. ஸோ இதுவுமே நல்லா பெருசாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனால் நீங்கள் சரி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் மிஷின் HP பிராண்டோடது. ஸோ இந்த பிரிண்டிங் மிஷின்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை நீங்கள் ஷாப் ஏதாவது வைக்க போறீங்க அப்படின்னா அதுக்காகவும் நீங்கள் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பிரிண்டர்ஸே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஏகப்பட்டது வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ எகெயின் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மைக்ரோ ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வச்சிருக்காங்க. ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் நமக்கு ஷாப்லேயே இப்போலாம் கிடைக்க மாட்டேங்குது. பட் இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்க இண்டக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு, உங்களுக்கு அப்படியே பாட்ஸ் பீஸே வச்சிருக்காங்க. பிராண்ட் பார்த்தீங்கன்னா சூர்யா பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிராண்டட் பீஸ் உங்களுக்கு பாட்ஸ்லேயே வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பழசு வாங்கிட்டு போய் ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாட்ஸ் பீஸே வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர்ஸு, இந்த மாதிரி சார்ஜ் பண்ணி ரீசார்ஜபிள் டிவைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் நமக்கு புதுசே இருக்குது. இதை தவிர்த்து இது பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் ஒர்க் பண்ணுமான்னு தெரியல. ஐ திங்க் பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் இருந்துச்சு. இங்க ஒரு ஷாப்ல பாத்தீங்கன்னா நமக்கு மேக் புக் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ வெளியே பார்த்தாலே தெரியுது அதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்ட்டு, பார்க்க நல்லா பழசா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய் ஷாப்ல ஏகப்பட்ட இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. இந்த எலிஃபண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான புது டாய்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட இந்த சாஃப்ட் டாய்ஸ் தான். அதனால இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ரீசார்ஜபிள் லைட்ஸ் வந்துட்டு வச்சிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்றி வச்சு யூஸ் பண்ற விளக்கு மாதிரி இருக்கு. ஆனால் இது லைட்டு தான், நீங்க ரீசார்ஜ் பண்ணியே வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா திரும்பவுமே ஒரு பிரிண்டிங் மிஷின் தான் எப்சான் பிராண்ட்ல இருந்து. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல எல்லா ஷாப்லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரிண்டர்ஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஏகப்பட்டது டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஹோம் தியேட்டரோட பிராண்ட் பார்த்தோம்னா எனக்கே ரொம்ப புதுசா இருக்கு. அக்காயின்னு போட்டிருக்கு. ஸோ வித் சப் ஊஃபரோட நமக்கு வந்துட்டு இந்த சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்டர், லெஃப்ட், ரைட் எல்லாமே. அதனால இந்த ஷாப்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த ஓல்டு மாடல் டிவிஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இது ஒர்க்கிங் கண்டிஷனாக எனக்கு தெரியல. பிராண்டடும் இருக்கு. இந்த ஒனிடா மாதிரி பிராண்டடும் வந்துட்டு வச்சிருக்காங்க. அண்ட் தென் கவர்மெண்டோட இந்த கலைஞர் டிவின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஸோ அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு இங்க வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம மோஸ்டா எப்பவுமே பாக்குற இந்த வாட்ச் ஷாப் தான். அனலாக்ல இருந்து டிஜிட்டல்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ்க்காகவும் கூட நீங்க ஒரு சில வாட்சஸ் இங்க நீங்க செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க அட் அ டைம்ல 3 இது யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான கேஸ் ஸ்டவ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கு. நீங்க வேணும்னா வாங்கி கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டர் ஒன்று அவைலபிளா இருந்தது, ஹோண்டா பிராண்டோடது. பார்க்கறதுக்கு நல்லா புதுசா ரொம்பவுமே நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க இதை பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ மோஸ்டா வீட்டில் பவர் கட்லாம் ஆயிடுச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா இடத்தையுமே ரொம்ப அடைக்காது. ஜென்ரேட்டர்னாலே பெருசா இருக்கும். பட் இது கொஞ்சம் காம்பாக்டாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் கேமரா. ஆனா பாக்குறதுக்கு நல்லா புதுசா இருந்துச்சு. ஆனா ஒர்க்கிங் கிடையாது. பாக்குறதுக்கு நல்லா புதுசா இருக்கு, ஒர்க்கிங் கிடையாது. ஓல்டு மாடல் கேமரா. நீங்க வேணும்னா நீங்க சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே கார்டு போட்டு யூஸ் பண்றதா என்ன மாடல் தெரியல. உங்க யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த இன்ஸ்டா பிளே அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு சவுண்ட் பார் தான் பாத்தீங்கன்னா இங்க அவைலபிளா வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச சாம்சங் பிராண்ட்ல இருந்து ஒரு ஹோம் தியேட்டர் தான். இதுல நமக்கு சென்டர் ஸ்பீக்கரு, அண்ட் தென் பாத்தீங்கன்னா சரௌண்ட் ஸ்பீக்கரு, அண்ட் தென் இந்த டிவிடி பிளேயரோட செட்டாவே பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா வச்சிருக்காங்க. இந்த ஷாப்ல நமக்கு இந்த சாம்சங்கோட பிரிண்டிங் மிஷின்லாம் வந்துட்டு இருந்தது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் சிஸ்டம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கெனானோட பிரிண்டர் கூட பாத்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு அடுத்தது அந்த காலத்து ரொம்ப பழைய டைப் ரைட்டிங் மிஷின் கூட பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல நமக்கு வச்சிருந்தாங்க. இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்டிக் பீசஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். இந்த டெலஸ்கோப், இந்த கிளாக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். இது எல்லாமே நான் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே காட்டுறேன். நீங்க அப்படியே பாருங்க ஃபுல்லா.
புக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்ல நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் லாஸ்ட் வீக்கே வந்துட்டு உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா அங்க விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃபரெண்டான புக்ஸ் எல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஷாப்லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஜெனரேட்டர் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழசா தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்சங்ல பார்த்த மாரி அப்படியே சோனியோட ஹோம் தியேட்டர் வந்துட்டு இருக்கு. வித் டிவிடி பிளேயர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த சரவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே செட்டாவே பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அது பக்கத்துல இன்னொரு ஹோம் தியேட்டர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பிலிப்ஸோடது. ஸோ அதுவுமே டிவிடி பிளேயர் எல்லாம் செட்டாவே பார்த்தீங்கன்னா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கீபோர்ட் தான். ஐ திங்க் இது அட் அ டைம்ல நீங்க 3 டிவைஸ்ல வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ₹300 வந்துட்டு பிரைஸ் சொல்லியிருந்தாங்க. பட் நான் ஒயர் கொண்டு போல. ஸோ செக் பண்ண முடியாததுனால நான் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த போட் மாரி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளே ஓனா செய்யற மாரி இந்த DIY மாரி நம்மளே செஞ்சுக்கிற மாரி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு போட் மாரி தான் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க பீசஸை வச்சு நீங்க இந்த மாதிரி வீடு, போட்டு இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேமரா தான். இந்த பேனாசோனிக் இது இந்த பழைய கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்காக வச்சிருந்தாங்க. ஸோ நீங்களுமே இது வந்துட்டு ஸ்பேருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்பிளேக்காக கூட நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த மாதிரி நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருந்தது. எப்பவும் போல தான். ஸோ எப்பவுமே கிடைக்கிறது தான் இது எல்லாமே. நமக்கு நிறைய சைஸஸ்ல டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாஷிங் மிஷின் கூட பார்த்தீங்கன்னா எப்பவும் போல தான் அதுவுமே வந்துட்டு நமக்கு அவைலபிளாக எப்பவுமே இருக்கும்.